தமிழ் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். அதாவதுங்க, இன்றைக்கி சட்டமன்றத்தில் விஜய் அவர்கள் கார் தர போகிறாரு சட்டமன்ற உறுப்பினர்களுக்கெல்லாம்னு சொல்லிட்டு அறிவிச்சிருக்காரு. குறிப்பாக இந்த செய்தியை கேட்டு சமூக வலைதளத்தில் தாவேகா தொண்டர்கள் பல பேர் என்ன பேசுகிறாங்கன்னா, பார்த்தீங்களா எங்கள் தளபதி வந்த உடனே கார் கொடுத்துட்டாரு அப்படின்னு எழுதுறதெல்லாம் நம்மளால் பார்க்க முடிகிறது. அதே போல் எங்கள் தளபதி எவ்வளோ பெரிய ஆள் தெரியுங்களா, அதனால தான் வந்த உடனே சட்டமன்ற உறுப்பினர்களுடைய கஷ்டத்தை எல்லாம் உணர்ந்து எங்கள் தளபதி கார் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காரு. குறிப்பாக விடுதலை சிறுத்தை கட்சி சார்ந்த சட்டமன்ற உறுப்பினர், நான் பேருந்தில் தான் நான் வரேன், எனக்கு தாமதமாகுது, அதனால் கார் வழங்கணும் கோரிக்கை வச்சதை உடனடியாக எங்கள் தளபதி விஜய் அவர்கள் செயல்படுத்தியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு பெருமை அடைகிறாங்க. உண்மையாகவே இது பெருமைப்படக்கூடிய விஷயமா பார்த்தா அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாதுங்க. பெருமைப்படுற அளவுக்கெல்லாம் இது அவ்வளோ பெரிய ஒர்த்தான ஒரு செய்தி கிடையாதுங்க. காரணம் என்னென்னா, தமிழ்நாட்டு மக்கள் நாம் சாலையில் நின்று ஆங்காங்கே போராடிட்டு இருக்கோம், நமது உரிமைகளை இழந்திருக்கோம். படித்தா படிப்புக்கான வேலை கிடையாது. இப்போ ஒரு மருத்துவமனைக்கு போனால் அரசு மருத்துவமனைக்கு தரமான மருத்துவத்தை கொடுக்கறது கிடையாது. சரி, பள்ளிக்கூடத்துக்கு போகலாம், கல்லூரிக்கு போகலான்னு பார்த்தா அரசு பள்ளிக்கூடம் அரசு கல்லூரிகளில் கல்வியை தரமாக கொடுக்கறது கிடையாது. இவ்வளவு பெரிய பிரச்சனை இருக்குது. இன்னும் சொல்லப்போனால் அரசு பள்ளிக்கூடத்தில் அரசு மருத்துவமனைக்கெல்லாம் நீங்கள் போய் பாருங்கள், அந்த மருத்துவமனையில் இருக்கக்கூடிய கழிவறையை பாருங்கள். கழிவறை அவ்வளவு அசுத்தமாக இருக்கும். அந்த கழிவறையை சரி செய்கிறதுக்கு கூட இந்த அரசு நிதியை ஒதுக்கி அதை சரி செய்யாது. தமிழ்நாட்டுடைய நிலைமை அப்படி தான் இருக்குது. நாம் எல்லாம் எங்கேருந்து வரம் வாங்கிட்டு வந்தோமோ தெரியல. தமிழ்நாட்டு மக்கள் நாம் வாங்கிட்டு வந்தால் வரம் இப்படி இருக்குது. அதனால் நாம் செல்லக்கூடிய இடமெல்லாம் நாம் கஷ்டப்படுறோம். ஆனால் நாம் ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்த சட்டமன்ற உறுப்பினருடைய வாழ்க்கை அடடா எங்கேயோ போதுங்க. அதாவது விஜய் அவர்கள் கார் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காரு. குறிப்பாக பாருங்கள், ஏற்கனவே சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு சம்பளம் இருக்குது. அந்த சம்பளம் இல்லாமல் தற்போது கார் கொடுக்குறாரா, அந்த காருக்கு அந்த பெட்ரோல் செலவு, பராமரிப்பு செலவு, அதற்கு மட்டும் பார்த்திங்கன்னா 75,000 பணத்தை ஒதுக்குறார். 234 தொகுதி சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும் இந்த திட்டம் பொருந்தும். அது மட்டும் இல்லாமல் இப்போ ஓட்டுநர் வைப்பாங்களே, அந்த ஓட்டுநருக்கு 25,000 ரூபாய் பணம். இப்போ கார் கொடுக்கறது மட்டும் இல்லாமல் அந்த காருக்கு 1 லட்சம் ரூபாய் மக்களுடைய பணத்தை ஒதுக்குறது. இது என்ன, இது ஒன்றும் புரியலையே நமக்கு. அதாவது ஓட்டு போட்ட மக்கள் தெருவில் நிற்கிறான். ஓட்டு போட்ட மக்களுக்கு அவனுடைய வாழ்வியலை மேம்படுத்துறதுக்கு எந்த ஒரு திட்டமும் இந்த அரசு கொண்டு வரலை. அதை விட்டுட்டு கவர்ச்சிகரமாக நாங்கள் ஆட்சிக்கு வந்தோடனே சட்டமன்ற உறுப்பினர்களுக்கெல்லாம் நாங்கள் என்ன கார் கொடுத்துட்டோன்னு சொல்லிட்டு பெருமை பேசுகிறதுக்காக இப்படி ஒரு திட்டத்தை அறிவிக்கிறது. நீங்கள் யோசிச்சு பாருங்கள். இப்போ நான் திண்டிவனத்தில் இருக்கேன். திண்டிவனத்தில் சட்டமன்ற உறுப்பினராக இப்போ அமைச்சர் வன்னியரசு அவர்கள் இருக்கார். ரொம்ப கஷ்டப்படுறாருல வன்னியரசெல்லாம். இப்போ மயிலத்தில் சிவி சண்முகம், அவர் அதிமுக கட்சியை சார்ந்தவர். இப்போ அவருக்கு கார் கொடுப்பாங்க. அவரெல்லாம் ரொம்ப கஷ்டப்படுறாருல. மாதம் இப்போ கூடுதலாக அவருக்கு 1 லட்ச ரூபா பணத்தை கொடுக்குறாங்க. அவ்வளவு வறுமை, காரெல்லாம் வாங்க முடியாது அவரால். அவ்வளவு வறுமையில் இருக்கார்ல சிவி சண்முகம் போன்ற நபர்கள் எல்லாம். யோசிச்சு பாருங்கள் மக்களே, இதெல்லாம் ஏன் தேவையில்லாத வேலை, தேவையில்லாத ஆணின்னு சொல்லுவாங்களே, அந்த வேலையை தான் தமிழ்நாடு முதலமைச்சர் விஜய் அவர்கள் செய்து வருகிறார். கார் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு மக்களுடைய வரிப்பணத்தை சுரண்டுறது. இப்போ நம்ம என்ன கேட்குறோன்னா, சரி சட்டமன்ற உறுப்பினர் ஒரு 100ல் ஒரு 10% உறுப்பினர்களுக்கு கார் இல்லையா, உங்கள் கட்சி சார்பாக நீங்கள் காரை கொடுங்களா. யார் கொடுக்க வேணான்னு சொன்னால் எல்லா கட்சியும் நிதியை திரட்டுறீங்க. இப்போ அண்ணன் திருமாவர்கள் மாநாடு நடத்தினார். யோசிச்சு பாருங்கள், லட்சமாக எடுத்துகிட்டு அண்ணன் திருமா கையில் கொடுக்குறாங்க, பணத்தை கொடுக்குறாங்க. ஏன் அந்த சட்டமன்ற உறுப்பினருக்கு அந்த கட்சி சார்பாக ஒரு கார் வாங்கி தரக்கூடாதா? கார் வாங்கி தரலாம்ல, அவர் இல்லைன்றார். இல்லாதவருக்கு கட்சி சார்பாக நீங்கள் கொடுக்க வேண்டியது தானே. அதே போல் விஜய் கட்சியை சார்ந்தவர்கள் பல பேர் சட்டமன்றத்தில் பேசியிருக்காங்க. ஒரு எம்எல்ஏ ஆகிட்டார், அவர் பேசுகிறாரு, நான் கல்லூரி படிக்கும்போது காதல் தோல்வி, வேலை இல்லை, அதனால் எனக்கு வேலை இல்லை, கார் இல்லை, அதனால் காதல் தோல்வி ஏற்பட்டுடுச்சு
ஆனால் தளபதி விஜய் அவர்கள் வேலையும் கொடுத்து காரியம் கொடுக்குறாரு அப்படின்னு பேசுகிறாப்புல. அதே போல் அவர் பேசும்போது, நான் ஆட்டோவில் தான் சட்டமன்றத்துக்கு வரேன், சட்டமன்றத்துக்குள்ளே நான் வரும்போது ஆட்டோவில் வரேன், நான் வரும்போது காவல்துறை அதிகாரிகள் ஐடி கார்டு கேட்குறாங்க, நான் எம்எல்ஏ அப்படின்னு ஐடி கார்டை காட்டினா தான் என்னை உள்ளவே விடுறாங்க அப்படின்னு ரொம்ப பக்குவமாக ஊதியிருக்கார் தலைவர். ஆனால் அவருடைய சொத்து மதிப்பு இந்த வேட்புமனு தாக்கல் செய்யும்போது அவங்க கொடுப்பாங்களே, அதில் பார்த்தீங்கன்னா 72 லட்சத்துக்கு மேலே இருக்குது. 2023 தான் கார் வாங்கியிருக்காரு, காரை காமிச்சிருக்காரு, கணக்கு காமிச்சிருக்காரு. ஆனால் அவர் ஆட்டோவில் வராரா? ஏன் 2023 நீங்கள் கணக்கு காட்டியிருக்க கார் எங்கே இருக்குது? மெக்கானிக் ஷெட்டில் இருக்கா? என்ன இது ஒன்றும் புரியலையே எனக்கு. எப்படியெல்லாம் பேசுகிறாங்க பாருங்களா. இன்னொரு சட்டமன்ற உறுப்பினர் யார்? தாவேக கட்சியை சார்ந்தவர் தான், சண்முகன் நினைக்கிறேன் அவர் பேர். அவர் என்ன பேசுகிறாருன்னா, அதாவது விஜய் அவர்கள் வந்து கார் வழங்குறதா சொல்கிறாரு. ரொம்ப எங்களுக்கு சந்தோஷமாக இருக்குது, கார் கொடுக்கட்டும், கொடுக்குறதும் கொடுக்குறீங்க, அந்த இனோவா கிறிஸ்டா கொடுக்கலாம்ல அப்படின்னு பேசுகிறாப்புல. இனோவா கிறிஸ்டா தான் வேணுமா அவருக்கு? மக்கள் மேலே ரொம்ப அக்கறைல, ரொம்ப அக்கறை. இனோவா கிறிஸ்டாவில் போயிட்டு தான் மக்களுக்கு இவங்க சேவை செய்வாங்க. யார்? விஜய் கட்சியை சார்ந்த சட்டமன்ற உறுப்பினர்கள் எல்லாம் இனோவா கிறிஸ்டா வேணும்னு கேட்குறேன். பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் தெளிவாக பேசுகிறாங்க. அதாவது நீங்கள் கல்வி கடனை ரத்து பண்ணலாம், விவசாய கடனை ரத்து பண்ணலாம். இப்போ கல்வியே கடன் வாங்கி படிச்சுட்டு அந்த கடனை கட்ட முடியாமல் எத்தனை தமிழக மாணவர்களுக்கு நீதிமன்றத்திலேருந்து நோட்டீஸ் வருது, நீ பணத்தை கட்டணும்னு சொல்லிட்டு அவர்களுக்கு அழுத்தம் கொடுக்குறாங்க. இதனால் அந்த குடும்பமே மன உளைச்சல் இருக்குது. அந்த மாணவர்களுடைய கல்வி கடனை ரத்து செய்யலாம்ல. இது போல் திட்டத்தெல்லாம் கொண்டு வந்து எம்எல்ஏக்கு கார் கொடுக்குற, அதை கொடுக்குறேன்னு சொல்லிட்டு மக்களுடைய பணத்தை இப்படி திருடுறீங்களே, நியாயமா இது? மக்களுக்கு போய் சேர வேண்டிய திட்டமெல்லாம் உங்கள் கூட இருக்க எம்எல்ஏக்கு கொண்டு போய் சேர்க்குன்னு நினைக்கிறீங்களே விஜய் அவர்களை. உண்மையாகவே நீங்கள் பெரிய ஆளுங்க, பெரிய ஆளுங்க. ஆனால் ஒரு விஷயம் சொல்லிட்டுங்களாங்க, திமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் யாரும் கார் கேட்கல, அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் எனக்கு கார் வேணும்னு கேட்கல. அந்த இடத்துல கோரிக்கை வச்சது விடுதலை சிறுத்தை கட்சியின் சட்டமன்ற உறுப்பினர் ஒருவர். பாருங்க, அவருடைய கோரிக்கையாக இருக்கலாம், ஆனால் அவர் கோரிக்கை வைக்கிறாருன்னா அந்த கோரிக்கை யாருக்காகனா விஜய் கட்சியை சார்ந்த அந்த சட்டமன்ற உறுப்பினர்களுக்கெல்லாம் கார் தேவைப்படுது, கார் தேவைப்படுது. அதனால் ஒரு திட்டம் போடுறாங்க, நம்ம சட்டமன்ற உறுப்பினர்களுக்கெல்லாம் இனோவா கிறிஸ்டா வாங்கி கொடுத்தரலாம். விஜய் சம்பாரிச்சார்ல, ஒரு படத்துக்கு 200 கோடி வாங்கினார். அந்த 200 கோடி ஒரு படத்துக்கு வாங்கினார்ல, அதிலிருந்து ஏதாச்சும் ஒரு கோடி கொடுத்து சட்டமன்ற உறுப்பினர்களுக்கெல்லாம் இந்தாப்பா கார் வாங்கிக்கும்பான்னு கொடுத்தா பரவாயில்ல. அவருடைய தியாக உள்ளம் போட்டுறாங்களே, முதலமைச்சர் கார் கொடுத்துட்டாரு அப்படின்னு அவர் சட்டப்பையிலேருந்து பணத்தை எடுத்து கொடுத்தாரா? கொடுக்கறது எங்களுடைய பணம். ஆனால் அவருடைய நோக்கம் என்னென்னா, நம்முடைய பணத்தை எடுத்து அவருடைய சட்டமன்ற உறுப்பினர்களுக்கெல்லாம் கார் கொடுக்கணும் என்ற அடிப்படையில் விஜய் அவர்கள் இந்த திட்டத்தை வந்து செயல்படுத்தியிருக்காருங்க. இந்த திட்டத்தால் தமிழக மக்களுக்கு ஏற்படக்கூடிய நன்மை என்னென்னா சுழியம். இவர்கள் என்ன இப்போ கார் கொடுத்துட்டா ஓடோடி வந்து அப்படியே மக்கள் துன்பத்துலையும் துயரத்துலையும் அவர்கள் பார்த்துருவாங்கன்னு நினைக்கிறீங்களா? ஒன்றும் பார்க்க மாட்டாங்க, அப்படியெல்லாம் பார்க்க மாட்டாங்க. இந்த திட்டத்தை பார்க்கும்போது உண்மையாகவே நமக்கு மன வருத்தமாக இருக்குது. ஏற்கனவே தமிழ்நாடு வந்து கடனில் இருக்குது. கடன் வாங்கி நீங்கள் தமிழ்நாட்டு மக்களுடைய கல்விக்கோ மருத்துவத்துக்கோ செலவு பண்ணால் சரி, இது போல் ஆடம்பரத்துக்கு செலவு பண்ணி, அதாவது சட்டமன்ற உறுப்பினர்கள் பல பேர் கார் வச்சுருக்காங்க, கார் இல்லைன்னு எல்லாரையும் சொல்ல முடியாது, எல்லாருமே வச்சுருக்காங்க காரு. இப்போ பாருங்களா, இப்போ ஒரு தேர்தல் நேரத்தில் பல கோடி செலவு பண்ணுறாங்க. இப்போ விஜய் கட்சி எம்எல்ஏ ஒருத்தர் நான் சொன்னேன் பார்த்தீங்களா, அவர் பேர் சபரி, இப்போ தான் ஞாபகத்துக்கு வருது. அந்த சபரி இருக்கார் பார்த்தீங்களா, அவர் தேர்தல் நேரத்தில் அந்த பயணம் மேற்கொள்ளும் போது இந்த வாக்கு கேட்கும்போது எப்படி பறக்கிறார் பாருங்க, பாருங்கள் அந்த காணொலியை பாருங்கள். இப்படியாப்பட்ட நபர் தான் இன்றைக்கி அழுகுறாரு, கார் இல்லைங்க எங்கள் கிட்டன்னு சொல்லிட்டு. யாரை ஏமாற்ற பார்க்குற தலைவரை? யாரை ஏமாற்ற பார்க்குற? இன்னும் எங்களை பார்த்தா இளிச்சவாயினா தேர்தலில் நடத்துங்க, இன்னும் எவ்வளோ நாள் ஆடுறீங்கன்னு சொல்லிட்டு நாமளும் பார்க்குறோம். முக்கியமாக இப்போ விஜய் அவர்கள் சட்டமன்ற உறுப்பினர்களுக்கெல்லாம் கார் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காருல, இந்த திட்டத்தை நீங்கள் எப்படி பார்க்குறீங்கன்றத உங்களுடைய கருத்துக்களை தெரியப்படுத்துங்க. மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவுகளில் உங்களை சந்திக்கிறேன். இதுவரை நமது இன விடுதலை வலைவலியை பின்தொடராத உறவுகள் பின்தொடருங்கள், விருப்பம் தெரிவிங்கள். இந்த பதிவை குறித்த உங்களுடைய கருத்துக்கள்
வரவேற்கப்படுகிறது. நன்றி, வணக்கம், வாழ்க தமிழ்.